जवाब का सवाल एक टीटू है, शरारती बहुत है पर नेक टीटू है। सीधा देखता है, सीधा देखता है, ऐनक उल्टी पहनकर दौड़ती सड़क पे डूब रहे। चरी चरी घूम चुके हैं काम दिख है, चरी के ऊपर जो रखा के हर जवाब का कमाल है। तू ऐसा क्यों है भाई, तू ऐसा क्यों है, तू ऐसा क्यों है भाई, तू ऐसा क्यों है। टीटू वो स्पेस शूटू। हेलो அடிச்சு அவ்வளவுதான் அடிச்சுதான். டிட்டு நேரமாச்சு எழுந்த. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் மம்மி. நான் கனவுல ஒரு பெரிய பர்கர் சாப்பிட்டு இருந்தேன். பர்கர் வேணும்னா நான் பண்ணி தரேன், நீ முதல்ல எழுந்துரு. ஸ்கூலுக்கு போனோம்ல. முதல்ல கனவுல வந்து பர்கரை சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க செஞ்சு கொடுக்கறத சாப்பிடுறேன் மம்மி. 5 minutes. இவ்வளவு காலையில யார் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது? ஹலோ, என்ன டிட்டு, நீ இன்னும் ஸ்கூலுக்கு ரெடியாகவே இல்லையா? இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதா? நிலாவுக்கு போயிட்டு வந்த ஆஸ்ட்ரோனாட் மிஸ்டர் ப்ளூட்டோவோட ஸ்பேஸ் சூட் நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு வரப்போகுது. ஸ்பேஸ் சூட்? இந்த டிட்டு தான் எல்லாருக்கும் முன்னாடி அந்த ஸ்பேஸ் சூட்டை பாப்பான். கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு. ஏதாவது ட்ரெயின் பிடிக்க போறியா என்ன? ட்ரெயின் இல்ல மம்மி, பட் நான் லேட்டா போனா என்னோட ஸ்பேஸ் சூட்டை பிடிக்க முடியாது. ஸ்பேஸ் சூட்டை பாக்குறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்களா? அந்த ஸ்பேஸ் சூட்டை எங்க வச்சிருக்காங்க? பிரின்சிபல் சாரோட ஆபீஸ்ல. ஸ்பேஸ் சூட் பிரின்சிபல் சார் ரூம்ல இருந்தா அதுக்கு போர் அடிக்கும் இல்லையா? அதுக்கு டிட்டு கம்பெனி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? ஐடியா. என்னது டிட்டு, அயன் பண்ணி அடிக்கிறதெல்லாம் டாய்லெட்ல தான் பண்ணணும். இல்ல சார், வாட்டர் பாட்டில் வச்சு சரணிக்கு என் மேல தண்ணி அடிச்சுட்டான்னு சொல்ல வந்தேன். சார், என்ன பிரின்சிபல் சார் ஆபீஸுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிடாதீங்க. எனக்கு பிரின்சிபல் சாரை பார்த்தா ரொம்ப பயம். இப்போ உன்ன பிரின்சிபல் சார் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறேன். இல்லன்னா இப்படித்தானே வாரத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கேன் டிட்டு. பிரின்சிபல் சார் கிட்ட சொன்னாதான் வழிக்கு வருவேன். ஒழுங்கா போய் அந்த ஒரு மணில போ. ரொம்ப ஈஸியா ஷார்ட்கட்டா பிரின்சிபல் ரூம் சார் ஆபீஸ்க்கு வந்துட்டா இந்த டிட்டு. முதல்ல ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆனா வெளியில நின்று எடுத்தா அந்த அளவுக்கு நல்லா இல்லையே. ஷூட்குள்ள போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். இப்போ ஹெல்மெட்டையும் போட்டுக்கலாம். அடடே, இந்த ஸ்பேஸ் ஷூட் தானாவே சின்னதா மாறுது. ரொம்ப அருமையா இருக்கு. விஞ்ஞானி ப்ளூட்டோ அவர்களின் ஸ்பேஸ் சூட்டிற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சூட்டில் உங்களது பயணம் நன்றாக அமைய எனது வாழ்த்துக்கள். எப்படி சத்தம் வருது? முதல்ல இதை கழட்டி வச்சிடலாம். உங்களது பாதுகாப்பிற்காக இந்த ஸ்பேஸ் சூட் இப்பொழுது லாக் ஆகிவிட்டது. ஸ்பேஸ் சூட்டை அன்லாக் செய்வதற்கு அன்லாக் கோட் தேவை. அன்லாக் கோட் என்ன? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அன்லாக் கோடை கூறவும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி போங்க. இனி நான் தான் பிரின்சிபல். பிரின்சிபல் தான் முதல்ல போய் போட்டோ எடுத்துப்பேன். இந்த ஸ்பேஸ் சூட் எப்படி சின்னதா மாறிடுச்சு? ஸ்பேஸ் சூட்டுக்குள்ள டிட்டு இருக்கா? ஏன் டிட்டு ஏன் வெளியே வர மாட்டேங்கிறான்? இப்பதான் எல்லாரும் வந்துட்டாங்க, அவனால வெளியே வர முடியாது. இந்த டிட்டு எங்க போனா? அவன் தான் பிரின்சிபல் ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்தாங்களே. அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? யாராவது கண்ணை பிடிச்சிட்டாங்கன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்பேஸ் சூட்டை ஆக்டிவேட் செய்ததற்கு நன்றி.
இப்பொழுது ஸ்பேஸ் சூட் பறக்க தயாராகிவிட்டது. பேண்ட் பெல்ட்டை அணிந்து கொள்ளவும். 3, 2, 1 பறக்க போகிறோம். இப்ப என்ன பண்றது? இது மாட்டிக்க போறான். இந்த ஸ்பேஸ் விட்டுக்குள்ள வெள்ளி கிரகத்தோட ஏலியன் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இங்க இருந்து ஓடுங்க. என்னது ஏலியனா? ஆமா, அந்த டிட்டுவை வேற எங்கேயுமே காணுமே. கண்டிப்பா அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த ஏலியன் டிட்டு தானோ? கண்ட்ரோல் ஆயிடு. எதுக்கு என்ன கூட்டிட்டு இப்படி பறக்கிற? நீங்கள் தான் ஸ்பேஸ் சூட்டை தவறாக பயன்படுத்துகிறீர்கள். இதில் ஸ்பேஸ் சூட்டின் தவறு ஏதுமில்லை. நீங்கள் இப்படி பேசினால் நான் உங்களுடன் பேச மாட்டேன். ப்ளீஸ் ஆண்டி, காப்பாத்துங்க. இந்த ஸ்பேஸ் ஷூட் கீழே போற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என்று கூறியதால் செய்கிறேன். இதோ இந்த ஏலியனை பிடிச்சிட்டா நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஓடாத ஏலியன் சட்டத்திட்டங்களை மீறலாம்னு நினைக்காது. அப்புறம் சட்டப்படி தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். சினிமாவில் போலீஸ் மாதிரியே பேசுறாரு. ஸ்பேஸ் சூட் ஆண்டி, நம்ம பறந்து போயிடலாம். முதலில் சரியாக முடிவெடுத்து கூறவும். பறக்க வேண்டுமா பறக்க வேண்டாமா? ஏன் இப்படி என்னை தொந்தரவு செய்கிறீர்கள்? பறக்கணும் பறக்கணும். இந்த பட்டன் என்ன பண்ணும் தெரியலையே. என்ன தண்ணி வருது? ஸ்பேஸ் சூட் ஆண்டி, இவர் எதுக்கு நம்ம குளிக்க வைக்கணும்? இவர் போனா மட்டும் போதும். ஆண்டி, இங்கிருந்து ஓடிடலாம். ஐயோ ஆண்டி, எதுக்கு கீழே இறக்கி விட்டீங்க? ஓடுவதற்கு கீழே வந்துதானே ஆக வேண்டும். நீங்கள் தான் ஜம்ப் செய்ய வேண்டும். அதாவது கீழே இருந்து பறந்து மேல ஓடி போயிடலாம்னு சொல்ல வந்தேன். என்ன கொடுமை இது! ஸ்பேஸ் சூட் கிழிந்து விட்டது பாருங்கள். என் கண்கள் முன்னால் இருள் தோன்றுகிறது. நான் மயக்கமடைய போகிறேன். முதல்ல தப்பிக்கணும்னா இந்த மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். ஸ்பேஸ் சூட்டுக்கு நம்ம எங்க போனோம்? அப்ப மொட்டையா கையில கிடைச்சா நான் சும்மா தர போறது. ஸ்பேஸ் சூட் வேற கிழிஞ்சு போச்சே. இதை சரி பண்ணி அவங்க கிட்டே திரும்ப கொடுத்துடலாம். நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன். இந்த நிலைமையில ஒருத்தரால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும். இது சொசைட்டி பக்கமா போகுது. அப்ப உள்ள இருக்கிறது டிட்டுவா தான் இருக்கும். இப்போ வீட்டுக்கு தான் போன போல இருக்கு. அது இருக்கட்டும் விடு. அது வரைக்கும் மத்தவங்கள நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம். அந்த ஸ்பேஸ் சூட் என்ன அந்த பக்கம் தான் போச்சு. அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். அங்கிள், உங்க ஸ்பேஸ் சூட் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். என் கூட வாங்க. யாரு நீ? மம்மி, நான் தான் டிட்டு டிட்டு. ஏன் இப்படி Facebook போட்டு வந்திருக்க? மம்மி, ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்க போகுது. அதனால மத்தவங்க இதை போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாரும் கலாட்டா பண்ணி இதை கிழிச்சிட்டாங்க மம்மி. இதை சீக்கிரமா தைச்சு கொடுங்க மம்மி, இல்லைன்னா காம்படிஷன் முடிஞ்சிரும். உன்னோட மம்மி யாருங்கிறது இப்ப பாரு. மம்மி, இதை தைத்து கொடுங்கள் ப்ளீஸ். உங்கள் கலாட்டாவை நான் ரசிக்கின்றேன். ஸ்பேஸ் சூட் பயங்கரமா அழுக்கா இருக்கு வேற. நான் இதை நல்லா தோச்சு அயன் பண்ணியும் கொடுத்துடுறேன். இல்ல மம்மி, அதுக்கெல்லாம் டைமே இல்ல. அங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஆரம்பிச்சிடும். டிட்டு, யார் இவங்கெல்லாம்? ஆண்டி, இவங்க ஸ்பேஸ் சூட் கொண்டு போக வந்திருக்காங்க. எங்க ஸ்பேஸ் சூட்டை கொடுத்துரு. மம்மி, என்னோட ஸ்பேஸ் சூட்டை போட்டுட்டு போய் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சிடலாம்னு பாக்குறாங்க. என்ன காப்பாத்துங்க மம்மி. என்னோட பையனையா இப்படி அழ வைக்கிறீங்க? என்ன மத்தவங்கள மாதிரி சாதாரண மம்மியா நினைச்சிடாதீங்க. கலக்குறீங்க மம்மி.
யாருன்னு காட்டுறேன். ஒழுங்கா அந்த ஸ்பேஸ் சூட்டை திருப்பி கொடுத்துறேன். ஸ்பேஸ் சூட் ஆண்டி என்ன பறக்க வைங்க. நீங்க எதுக்கு இப்படி அழுதுட்டு ஒரு பிரின்சிபல் சார், ஒரு 420 தேடிட்டு வந்த எங்களை ஸ்பேஸ் ரூட்டை திரும்ப எடுத்து போகதான் வந்தோம். ஆனா ஆண்டி எங்களை இப்படி பண்ணிட்டாங்க. என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? 420? 420 ஸ்பேஸ் சூட்டின் எக்ஸிட் கோட் சரியானது. நீங்கள் ஸ்பேஸ் சூட்டில் இருந்து வெளியேற வேண்டுமா? கிடைச்சிருச்சு. நம்ம ஸ்பேஸ் சூட் திரும்ப கிடைச்சிருச்சு. வா சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம். அப்போ டிட்டு தான் ஸ்பேஸ் சூட்டை போட்டுட்டு இருந்தாரா? இதுக்காக டிட்டுவை நான் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்றேன். உங்க ஸ்பேஸ் ஷூட் தான் என்ன கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துருச்சு சார். இவ்வளவு நேரம் நான் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பயந்து போயிட்டேன். பிரின்சிபல் சார், எந்த தப்பும் பண்ணாத என்னோட பையனை ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்றீங்க? பாவம், அவன் உள்ள மாட்டிட்டு இருந்தான். இவனை கிட்னாப் பண்ணதுக்கு நான் தான் உங்க மேல கேஸ் கொடுக்கணும். கோவப்படாதீங்க, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. டிட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்திருப்பா. பாய் பாய். எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு. நான் தப்பிச்சிட்டேன். டிட்டு, I love you, mommy. என்ன சொன்ன? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். நான் யாருன்னு காட்டுறேன் இரு. हर जवाब का सवाल एक टीटू है, शरारती बहुत है पर नहीं टीटू है। सीधा देखता है, सीधा देखता है, ऐनक उल्टी पहनकर दौड़ती सड़क पर रोड पे। चेरी चेरी सुन चुके हैं काम दिख है, चेरी के ऊपर जो रखा केक, हर जवाब का सवाल एक, ऐसा क्यों है भाई?